இந்த ரவி சாரோட படத்துல இந்த ஜூம்பிஸ்லாம் போய் அட்டாக் பண்ணுவாங்க தெரியுங்களா? மிருதன் படம். மிருதன் படம். அந்த படத்தை வந்து நேர்ல பார்த்த மாதிரியான ஒரு ஆக்சுவலி அது வந்து ஒரு படம் தான். இது வந்து நேர்லயே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மூளை வளர்ச்சி குன்றியவர்களை விட மோசமா, ஆக்சுவலி அவங்கள கூட இவங்களோட கம்பேர் பண்ண முடியும். உங்களுக்கு கைத்தட்டல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க ஒரு கூட்டத்திலையும் பேசுறீங்களோ தவிர உண்மையான மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுட்டு பேசுறீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. பாஜக அரசாங்கம் இயற்ற ஒன்னொரு சட்டமும் மக்களுக்கு எதிரானது தான். அதை பற்றி என்னைக்காவது நீங்கள் வாய் திறந்து பேசியிருக்கீங்களா? புரியுதா? அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி சமூக நீதினா, ஈக்விட்டினா, ஈக்குவாலிட்டினா என்னன்றதே தெரில. கட்சி தொண்டர்கள் தான் முட்டாள்களாக இருக்காங்க, கட்சி தலைவரே முட்டாளாக இருக்கப்போ நம்ம வந்து முட்டாளாக இருக்குன்னு சொல்றீங்க அசால்ட்டா. அதை விட எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லக்கூடாது. விஜய் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக பேசக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவரால் பேச முடியாது, பேச மாட்டார். ஏன்னா அவர் தானே டூல் கிட்டு. பிஜேபியோட டூல் ஆப்வியஸ்லி பிஜேபியோட டூல் கிட் விஜய் தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய துணைத் தலைவர் திருமிகு கிருத்திகா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் புதிதாக வந்த ஒரு புதிய அரசியல் சக்தியாக தன்னை காமித்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் எப்படியாக உங்களுடைய பார்வையில் இருக்குது? நீங்களே சொன்னீங்க காமித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி அது சும்மா ஒரு மாயை தான். தாவேக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சி இல்லை, அது வந்து ஒரு ஸ்கூல். அது ஒரு ஸ்கூலாக தான் பார்க்கணும். அது அந்த ஸ்கூல்லையும் வந்து நல்லது சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. அங்கே வந்து அட்ராசிட்டிஸ் தான் சொல்லி கொடுக்குறதா நான் பார்க்குறேன். சின்ன என்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்கன்னு இவ்வளோ கேஷுவலாக கேட்குறீங்க. இந்த அட்ராசிட்டி நேற்று ஒரு தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு, விஜய் அவர்களோட மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. இந்த ரவி சாரோட படத்துல இந்த ஜூம்பிஸ்லாம் போய் அட்டாக் பண்ணுவாங்க தெரியுங்களா? மிருதன் படம். மிருதன் படம். அந்த படத்தை வந்து நேர்ல பார்த்த மாதிரியான ஒரு ஆக்சுவலி அது வந்து ஒரு படம் தான். இது வந்து நேர்லயே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலி தாவேக்கா கட்சியினரை பார்த்தா ஒரு பயமாக இருக்குது. நம்ம சமுதாயமும் நம்மளுடைய சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, நம்மளுடைய இளைஞர்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு நீங்கள் ஏன் அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு பதட்டமாக பார்க்குறீங்க? ஒரு தலைவரை பார்ப்பதற்கான ஆர்வம்னு நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரு தலைவரை பார்க்கறதுக்கான ஆர்வம் எப்படி இருக்கணும்? ஒரு தலைவர் ஒரு ஊருக்கு வராரு அப்படின்னா சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஒரு கட்சியினுடைய தொண்டனுக்கு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையான தேவை. அதிமுகவோட கூட்டங்கள் நடக்குது, திமுகவுடைய கூட்டங்கள் நடக்குது. உங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் எத்தனை கூட்டங்களுக்கு போகிறாரு அப்படின்னு, எங்களுடைய தலைவர்கள் எத்தனை கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னு. ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வராங்க, பிரியங்கா காந்தி அவர்கள் இங்கே வர்றாங்க. அப்படி வர்றப்போ நீங்கள் சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு இடத்துல இவ்வளவு மோசமாக இந்த தொண்டர்கள் நடந்துக்கிட்டாங்க, இவங்கனால இவ்வளோ அட்ராசிட்டி நடந்தது அப்படின்னு எங்கேயாச்சும் சொல்லிட முடியுமா? நீங்கள் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து உங்கள் தலைவனை திரையில் தேடுறீங்க. விசில் அடித்து அங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ரியல் லைஃப்பில் விசில்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. விசில் அடித்தா பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது அப்படி தான். ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நம்ம எல்லோரும் வந்து ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து தாவேக்காவினார் மேலே வச்சுட்ருக்கோன்னு நான் நினைக்கிறேன். தற்குறி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி தற்குறி அப்படிங்கிற வார்த்தை வந்து எழுத படிக்க தெரியாதவங்களுக்கான அவங்களுடைய விரல் தம்பு இம்ப்ரெஷனுக்காக கொடுக்கக்கூடியது ஒரு தற்குறி அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மூளை வளர்ச்சி குன்றியவர்களை விட மோசமா, ஆக்சுவலி அவங்கள கூட இவங்களோட கம்பேர் பண்ண முடியும். ஆச்சரியக்குறின்னு சொல்றாங்க. யாருங்க ஆச்சரியக்குறி? ஆக்சுவலி ஆச்சரியமா தான் இருக்கு. இவ்வளவு மோசமா முட்டாள்தனமா எந்த மனுஷனாலேயாவது இருக்க முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சரியக்குரிய வேணா நீங்க வச்சுக்கலாம். இவங்களை பார்த்தா வாவ் அப்படி சொல்ல முடியாது. இப்படி இருக்கானுங்களே, இப்படி இருக்க முடியுமா ஒருத்தனால அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியக்குறி தான் எனக்கு அவங்க மேலே இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்து மேலே அக்கறை இருக்க எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான எப்படி அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஜூம்பிஸ்னும் சொல்லியாச்சு, முட்டாள்னு சொல்லியாச்சு.
அட்ராசிட்டிஸ்னு சொல்லியாச்சு. இதை விட அவங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போதான் வந்து ஒரு அரசியல் கட்சியாக பிறந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாத்தையுமே மாற்றுவாங்களே. இப்போ பாருங்கள், கூரையை வைக்க வந்தாங்க, இப்போ கூரையை வச்சுட்டாங்க இல்லைங்களா? மக்களுக்கு சீட் போடலன்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டாங்க இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்கல்ல, நீங்கள் அப்படி பார்க்கலாம்ல. எனக்கு தெரியல இவங்க மாறுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்ப முடியுமா? ஆக்சுவலி ஒரு கட்சி இயங்குறது வந்து எப்படி இயங்கணும் அப்படின்னா வந்து தொண்டர்கள் அடிப்படையில் இயங்கணும். வெறும் ஃபேன் பேஸை வச்சுட்டு ஒரு கட்சி இயங்குதுன்னா, இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் விஜய் பிடிக்கும், அந்த ஆள் படம் நல்லா இல்லை அப்படின்னா எனக்கு அடுத்த நாள் சூர்யாவை பிடிக்கும். அதுதான் இந்த கட்சி. இவங்களோட பார்வை அவ்வளோ. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோதான். இன்றைக்கி விஜய் பின்னாடி விசில் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நாளைக்கு உண்மை அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா வேற கட்சிக்கு தான், மாற்று கட்சிக்கு தான் போவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கைத்தட்டல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் ஒரு கூட்டத்துலேயும் பேசுகிறீங்களோ தவிர உண்மையான மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுட்டு பேசுகிறீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. எந்த இடத்துலையுமே மக்களுடைய உணர்வுகளுக்கு நான் வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தன் ஒரு வீட்லேயும் அதெல்லாம் சும்மா போய் ஒரு வீட்லேயும் இன்றைக்கி யார் இருக்காங்க அப்படின்னா மக்கள் மனசில் எந்த அரசாங்கம் அவங்களுக்காக நிற்கிதோ அந்த அரசாங்கம் தான் நிற்கிது. இவங்க உங்களை வந்து ஒரு நடிகராக மக்களுக்கு உங்களை பிடிக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல நடிகராக பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தலைவரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் நீங்கள் நடத்துகிற ஒரு கூட்டங்கள்லையும் இத்தனை உயிர்கள் போனால் இத்தனை உயிர்கள் போனப்போ அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருப்பீங்க. அந்த அக்கௌண்டபிலிட்டி உங்ககிட்ட இல்லை. அவங்களுக்கான ஒரு மனுஷன் இறக்குறான் அப்படின்னா அவனுக்கான மரியாதையும் கண்ணியத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்காதவர் நீங்கள் ஒரு தலைவரா அப்படிங்கிறது ரொம்ப வேதனை. ஆனால் எங்கள் பின்னாடி மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா? மக்கள் எவ்வளோ பேர் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. உங்கள் ஒரு ரசிகனா உங்களை 1000 பேர் பார்க்க வருவாங்க, ஒரு தலைவனா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதை நேற்று நீங்கள் பார்க்கலீங்களா? நேற்று நடந்த தஞ்சாவூர் கூட்டத்தில் மக்கள்லாம் எங்களுக்கு சத்தியம் பண்ணுறாங்க, வாக்கு எங்களுக்கு தான். சரி, எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு மேடையில் இப்படிலாம் பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஒரு டைலாக் பேசிட்டு இவர் வந்து இந்த கத்தி படத்தில் மேலே வந்து நின்று டைலாக் பேசிட்டு ஒரு மாதிரி வெறப்பாக பேசுவார். அதெல்லாம் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அது அப்படி தான் பார்க்க முடியும். நீங்கள் வந்து இந்த சத்தியம் வாங்குறது இதெல்லாம் வந்து ஆக்சுவலி அது அவர் வந்து ஒரு டைமும் வந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு சீனை எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி வந்து பேசிட்டு போகிறார். அவ்வளவுதான் அவருடைய அரசியலும் அவரோட அரசியல் புரிதலும். நீங்கள் வந்து அவரோட முதல் மாநாட்டிலிருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது இந்த பாஜக அரசாங்கத்துக்கு எதிராகவோ அவங்களுடைய கொள்கைக்கு வாஜக அரசாங்கம் இயற்ற ஒன்னொரு சட்டமும் மக்களுக்கு எதிரானது தான். அதை பற்றி என்னைக்காவது நீங்கள் வாய் திறந்து பேசியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் வாங்குற சத்தியம் யாருக்கு? மக்களுக்கு தெரியும்ல, மக்களுக்கு தெரியும் இல்லையா? பாஜக நாங்கள் அப்புறம் பார்த்துப்போம். நாங்கள் ஃபர்ஸ்ட் திமுக தான் நாங்கள் கேள்வி கேட்போம். திமுகவை தான் முதல்ல கேள்வி கேட்பீங்க, பாஜக வந்து கேள்வி கேட்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கை எதிரின்னு யாரை சொல்கிறீங்க? கொள்கை எதிரி வந்து பாஜக. உங்களுடைய கொள்கை தலைவர்னு யாரை சொல்கிறீங்க? தந்தை பெரியார். அப்போ தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுற ஒரு கட்சியை நீங்கள் எதிர்ப்பீங்க, தந்தை பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக இருக்க ஒரு கட்சி வந்து அப்புறமா பார்த்துக்குவீங்க. இது என்ன மாதிரியான மனநிலைமை? உங்களோட மனநிலைமையிலேயே உங்களோட ஸ்டாண்ட்லேயே இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன்றிய அரசை எதிர்த்து நின்று நாங்கள் பேசுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறப்போ எனக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கும் ஆக்சுவலி விஜய் படத்தினுடைய ஒரு விஷயங்கள் தான் எனக்கு இந்த புலி படத்தில் உண்மையான புலி கூட சண்டை போட ஒரு இமேஜினேஷன் வரும் இல்லையா, அதுதான் இப்போ இவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கிராஃபிக்ஸோட நின்றுட்டு இந்த சண்டை போடுற மாதிரி ஒரு ரூம்குள்ளே கிராஃபிக்ஸ் வரும், இவர் சும்மா நின்று சண்டை போட்டுட்டு இருப்பார் இல்லையா, அதை தான் அவர் இங்கே பண்ணிகிட்ருக்காரோ அப்படிங்கிற இதுதான் எனக்கு இருக்குது. அவர் என்ன மனநிலைமையில் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ஒரு அரசியல் கட்சி நடக்குது, ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து இது ஆக்சுவலி தமிழ்நாடு வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஸ்டேட்டு. தமிழ்நாடு வந்து ரொம்ப எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய தலைவர்கள் வரைக்கும் நம்மளோட தமிழ்நாடை வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டாகவும் ஒரு முன்மாதிரியான மாநிலமாகவும் தான் மாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு எப்படி எனக்கு தோணுது அப்படின்னா, இப்படி முட்டாள்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு நம்ம உலகத்துக்கு காட்ட வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுதான் உண்மை. விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், அது அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன்.
தமிழக வெற்றி கழகம்னு தமிழகம்னு வச்சுட்டா தமிழ்நாடு அவர் பின்னாடி நினைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவரோட என்னைய பேசுன தமிழ்நாட்டை பேசுற மாதிரி, அவரை பேசுற மக்களை பேசுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு அவர். இப்போ அதே மக்களுக்காக தான் இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் வந்து ஒரு இடத்துலையும் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. உரிமை தொகையிலிருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற நலத்திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நலத்திட்டம்லாம் யாருக்கு போகுது? பக்கத்து ஸ்டேட்டுக்கு போதா? அந்த உரிமை தொகையெல்லாம் வந்துட்டு திமுக தன்னுடைய தப்புகளை மறைக்கிறதுக்காக அவசர அவசரமா தேர்தலுக்காக செய்யற ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு சொல்றாரு. 5 வருஷமா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போட்டது, ஆட்சிக்கு வந்து இந்த 5 வருஷம் முடிஞ்சிச்சு. 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. 5 வருஷமா தேர்தலுடைய பார்வையிலே தான் ஒரு கட்சி வேலை செய்யுமா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு மாணவர்களுக்கு விடுதி இருக்கு, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் இத்தனை முன்னேற்றங்கள் இருக்கு. நம்மளுடைய இன்னைக்கு நீங்க ரொம்ப நம்ப மாட்டீங்க, நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாங்க. அவங்க வந்து இந்த என்ன அவங்க அப்பா அம்மா அவங்களும் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் அதெல்லாம் பிரேக் பண்ணி அந்த ரிங்கில் வந்து நடக்கிற தொழில் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி அந்த அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் போகிறேன், இன்றைக்கி வந்து ஏஷியன் கேம்ஸ் போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேசுகிறப்ப அதுதான் வளர்ச்சி. நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துட்டு நான் வந்து மாணவர்கள் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் தான் எலெக்ஷனுக்காக வேலை செய்கிறீங்க. கரெக்டாக +2 முடிக்கிறவனை பார்த்து நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை பார்த்து வேலை செய்கிறீங்க. யார் கால்குலேட்டிவாக இருக்கா இந்த இடத்துல, யார் கால்குலேட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்க யார் வந்து தேர்தலுக்காக வேலை செய்கிறாங்க, யார் வந்து மக்கள் நலனுக்காக வேலை செய்கிறாங்கன்னு அவரை பார்த்த கேள்வி கேட்டுக்கிட்டாருன்னா அதற்கான பதில் கிடைக்கும். விஜய் வந்து சொல்றாரு, நான் முதல்வர் ஆகிட்டா வந்து ஆண் இடையாளர்கள், பெண் இடையாளர்கள் அதுல பாலின சமத்துவத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதுதான் பாலின சமத்துவம். அவருக்கு தெரிஞ்ச பாலின சமத்துவம் அதான் புரியுது. அவருக்கு தெரிஞ்ச பாலின சமத்துவம்னா அதுதான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அது இல்லைல்ல, அது விஷயம் இல்லைல்ல. உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி சமூக நீதினா, ஈக்குவாலிட்டினா என்னன்றதே தெரில. ஒரு இடத்துல வந்து ஆண்களுக்கு ஒரு இடையாளர், பெண்ணுக்கு ஒரு இடையாளர் அப்படின்னு வைக்கிறது வந்து ஈக்குவாலிட்டி கிடையாது. அவர்களுக்கு சமமான வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அவர்களுக்கு சமமான ஊதியத்தை கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி, அதுதான் வந்து எம்பவர்மெண்ட். நீங்கள் வந்து பெண் இடையாளருக்கு பெண் இடையாளர், பெண் தொழில் ஒர்க் பண்ணுறவங்கள நிர்ணயிப்போம், ஜென்ஸுக்கு வந்து ஜென்ஸை நிர்ணயிப்போம் அப்படிங்கிறது வந்து அதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதோ அப்படின்னு தெரியும். அப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு கலெக்டர் இருக்காங்கன்னா உமனுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, மென்னுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, ஒரு உமன். இப்போ வந்து நிறையா இந்த மகளிர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அப்போது வந்து விமன் கேசஸ் வரதெல்லாம் விமன் டிஎஸ்பி, விமன் எஸ்பி ஹேண்டில் பண்ணலாம். மித்த ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கெலாம் ஒரு தனி எஸ்பி அப்படி பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியுமா? எனக்கு புரியல. எப்படி வந்து இவருக்கு யார் இந்த ரைட்டப் எழுதி கொடுக்குறாங்கன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆண் பேராசிரியர் பெண் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல. இப்போ இவர் என்ன பெண் டைரக்டரு, ஆண் டைரக்டரு இந்த மாதிரி சினிமாவில் அப்படி பண்ண முடியுமா? ஹீரோயின்ஸுக்கு வந்து பெண் டைரக்டர் தான் சொல்லிக் கொடுக்கணும், மேலுக்கு வந்து ஆண் டைரக்டர் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அந்த ஒரு சின்ன புரிதல் பெண் மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்படி தான் அவங்களுடைய புரிதல் இருக்குது. என்ன சொல்கிறது, கட்சி தொண்டர்கள் தான் முட்டாள்களாக இருக்காங்க, கட்சி தலைவரே முட்டாளாக இருக்கப்போ நம்ம வந்து முட்டாளாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க அசால்ட்டா. அதை விட எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லக்கூடாது. நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசமான மனநிலைமையில் அவங்க இருக்காங்க. அதுதான் உண்மை. சொல்லிடுங்க. தேர்தலில் வந்து அவர் சொல்கிறாரு எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது திமுக சொல்லுது. டெல்லிக்கும் உங்களுக்கெல்லாம் போட்டி இல்லை, அதில் என்ன லாஜிக் இருக்குது? உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு எலிக்குட்டியை கூப்பிட்டு போயிட்டு காட்டுக்குள்ளே விட்டுட்டு நீ சிங்கத்தோட தான், அந்த எலி வந்து அவர் சொன்ன அதே கதை மாதிரி தான் நானும் சொல்கிறேன். சிங்கத்து கூட எலி போட்டி போடுற ஒரு சினாரியோ தான் நம்ம யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தலை சந்திக்குது அப்படின்றப்போ அதுக்கு எவ்வளோ மேன் பவர் வேணும், அதுக்கு எவ்வளோ நாலேஜ் வேணும். யாரோ தாவேக்கால செங்கோட்டையன் அவர்களை தவிர ஒருத்தரை நீங்கள் கை காட்ட முடியுமா? அவர் கிரவுண்ட் ஒர்க்கர்,
அவருக்கு அரசியல் தெரியும். எலெக்ஷனில் எத்தனை எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஒரு B.Pharm ஒரு கட்சியிலேருந்து வாங்கி அவங்களோட நாமினேஷனை ப்ராப்பராக ஃபில் பண்ண தெரிஞ்ச ஆட்கள் எத்தனை பேர் தாவைக்கால இருப்பாங்க. BLA to ஃபார்மை ஃபில் பண்ண தெரிஞ்ச எத்தனை பேர் தாவைக்கால இருப்பாங்க. இதில் எத்தனை பேர் பூத் ஏஜென்ட்டாக உட்காந்துருப்பான் முன்னாடி. ஃபஸ்ட்டு பூத் ஏஜென்ட்னா என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி வாங்கி பார்க்குறதுன்றது அவங்களுக்கு தெரியுமா? இந்த எந்த பேசிக் நாலேஜுமே இல்லாமல், இதை பற்றின எந்த ஒரு ப்ரிப்பேர்ட்னஸும் இல்லாமல் வந்த நான் 3 வருஷத்தில் நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இமேஜினேஷனில் தான் முடியும். மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள்கள் இல்லை. எதிர்கட்சியாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை, நம்ம அப்படி பார்க்கலாம்ல. எதிர்கட்சியாக யார்? தாவேக்கா. எத்தனை எம்எல்ஏ வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். 234 தொகுதியில் தனிச்சு போட்டிட்டு 234 தொகுதியிலையும் எத்தனை ஜெயிப்பாங்க? எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு ஒரு ஒரு அசம்ஷன். ஃபஸ்ட்டு விஜய் ஜெயிப்பாரா? ஃபஸ்ட்டு விஜய் கண்டெஸ்ட் பண்ணுவாரா? கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு ஜெயிப்பாருங்க. ஆனால் நிற்பாரு. டெபாசிட் கூட வாங்க மாட்டார். டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக அவர் பேசுவாரா? பேசிட்டாருன்னா எங்கள் ஓட்டு, காங்கிரஸ்காரங்க ஓட்டு அவருக்கு விழுவும். பேச முடியுமா அவருக்கு? அவருக்கு ஃபஸ்ட்டு அதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கா? விஜய் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக பேசக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவரால் பேச முடியாது, பேச மாட்டார். ஏன்னா அவர் தானே டூல் கிட்டு. பிஜேபியோட ஆப்வியஸ்லி பிஜேபியோட டூல் கிட் விஜய் தான். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒரு இத்தனை வருஷங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இது இந்த பரிசு எல்லாம் கொடுத்தாரு. இந்த இதில் பேசுகிறாரு. ரொம்ப நீங்கள் வரீங்க, உங்களை நம்பி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஸ்டேஜில் என்ன பேசுகிறீங்க? நீட்டு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையா அப்படின்னு பேசுகிறீங்க. ஏன் எமோஷன் அது? நீட்டுன்றது ஏன் எமோஷன்? என்னோட வயசுக்கு கீழே இருக்க சின்ன பசங்க இறந்துருக்காங்க படிச்சு. அதே சொல்லிட்டு தானே உங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? அவங்க நீட்டுன்றது நம்ம எஜுகேஷன் ஸ்டேட் சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி வர்றப்போ நீட்டு மாநிலங்கள் பட்டியலுக்கு கண்டிப்பாக கொண்டு வரப்படும். அவங்க அதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நீட்டுக்கு அகெயின்ஸ்டாக முதல்ல கேஸ் போட்டது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுக போட்டுச்சா? பாமக போட்டுச்சா? அன்புமணி ராமதாஸ் டாக்டர் தானே. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவங்க யாராவது போய் கேஸ் போட்டாங்களா? இல்லை. ஃபஸ்ட்டு திமுக தானே கேஸ் போட்டுச்சு அகெயின்ஸ்டாக. அப்போ அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கலைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஒரு மாணவரும் நீட் தேர்வில் இறக்குறப்போ அங்கே போய் காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவினரும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஒரு அந்த மரணங்களை தடுக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை தொடர்ந்து காங்கிரஸும் திமுகவும் செஞ்சுட்டு தான் வராங்க. அதில் நீங்கள் டவுட்டே பட வேணாம். நீங்கள் ஸ்டேஜில் என்ன சொன்னீங்க? நீட்டு மட்டும்தான் தேர்வா? நீட்டு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன மனநிலைமையில் இங்கே நின்று பேசுகிறீங்க? அப்போ நாங்கள்லாம் டாக்டர் ஆகக்கூடாதா? நாங்கள்லாம் டாக்டருக்கு படிக்கக்கூடாதா? எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் அப்போ நாங்கள்லாம் எதுக்கு? நாங்கள் சும்மா வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கொடுக்குற 10,000 ரூபாய் காசில் நாங்கள் போய் ஒரு சின்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்ந்தால் போதுமா? எங்களுக்கும் கனவு இருக்குது. நீட்டை டாக்டர் ஆகணுன்றது எங்களுடைய கனவு. அதுக்கு எதிராக இருக்கிறதுக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எதுக்கு எங்களுக்காக? நீங்கள் தான் விஜய், நான் தமிழ்நாடு என் பின்னாடி இருக்குன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? 41 உயிர்கள் இறந்ததுக்கு நீங்கள் என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்தீங்க? அவங்க இறந்துட்டாங்க. திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி அவங்கள திரும்பி கூட பார்க்காம நீங்கள் அவசரமாக விமானம் ஏறி போனீங்க. ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் அந்த இறந்த 41 குடும்பத்திற்கும் தொடர்ந்து இன்னும் அவங்களுடைய தொடர்பில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்கள போய் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு காணொளி கூட பார்த்துருப்பீங்க. அவங்க போய் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு பெண் மயங்கி விழுந்தது. ஏன்னா ஒரு தலைவர் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு அரசியல் ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறதும் அதுதானே. மக்களுக்காக கூட நிற்கிறது தானே. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சிக்காரவங்க எத்தனை பேர் போய் அந்த 41 குடும்பத்தை பார்த்தாங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு பெரிய பஸ் வச்சு அவங்களெல்லாம் எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏன் உங்கள் கட்சியில் வேறு யாருமே இல்லையா போய் அவங்கள பார்க்குறதுக்கு? அப்போது
நீங்கள் வந்து என்ன வந்து இங்கே வந்து ஒரு மன்னரை வந்து மக்கள்லாம் வந்து சந்திப்பாங்கல்ல பழைய அரசர் காலத்தில், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நடத்திட்டு இருக்கீங்க. ஆனால் அது இல்லை. ஒரு மக்கள் பிரதிநிதின்றது மக்களை தேடி அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள போய் பார்க்கறது தான் வந்து மக்கள் பிரதிநிதி. உங்களை மாதிரி பஸ் வச்சு கூட்டிகிட்டு வந்து பார்க்குறது வந்து அது வந்து ஒரு மன்னர் அரசாங்கம். இன்றைக்கி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, எங்களுடைய கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, தொடர்ந்து இன்றைக்கி எல்லார் வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த 41 குடும்பத்துக்கும் வேண்டிய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்கள் கட்சிக்காரவங்களோ இல்லை நீங்களோ அவங்க குடும்பத்துக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி சேலமில் இறந்தாங்க. நீங்கள் போகிற ஒரு கூட்டங்களையும் தொடர்ந்து இந்த மாதிரி மரணங்கள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் ஒருத்தரோட பேட்டி பார்த்தேன், ஒரு அப்பாவோட பேட்டி பார்த்தேன். என் மகன் வந்து தாவேகா கூட்டத்துக்கு நேற்று போய் ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டான். இவனுக்கு சொன்னால் இனிமேலாவது புரிஞ்சுக்குவானா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆதங்கத்தோடு அந்த தந்தையோட பேட்டி இன்றைக்கி காலையில் நான் பார்த்தேன். அப்போது உங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் தமிழகம் வந்து உங்கள் பின்னாடி இருக்குன்னு? நீங்கள் ஒரு பக்கம் போகிறப்பையும் ஒரு குடும்பத்துக்கு ஏற்படுற இழப்புகளுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு சரி செய்கிறதுக்கான வழிகளை தேடாதப்போ நீங்கள் மக்கள் பிரதிநிதியாகவும் வர முடியாது, ஒரு தமிழ்நாட்டுடைய தலைவனாகவும் என்றைக்கும் வர முடியாது. டைட்டில் மட்டும் போட்டுக்கலாம் தலைவா அப்படின்னு, மற்றபடி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றிங்க மேம். தேங்க்யூ.